டாக்டர், அது டோன்ட் வரி. அம்மா உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. கண்ணு முழிச்சிருவாளா? கடவுள் என்ன கை விட்டுட்டாரு. டாக்டர், அகிலா எதனால மயக்கமானாங்க? மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமானதுனால மயக்கமாயிட்டாங்க. டாக்டர், அம்மாக்கு பிரஷர் எதுவும் இல்லையே? மேடம் மனசுல ஏதோ விஷயத்த வச்சுக்கிட்டு அத வெளியே சொல்ல முடியாம ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அதனால பிரஷர் அதிகமாயிருக்கு. மனசுக்குள்ள பார்வதிய மருமகளா ஏத்துக்கிட்டா, ஆனா வெளியில சொல்லாம முறைச்சு வச்சிருக்காள்ல, அதான் நல்ல பிரஷர் ஏறி போயிருக்கு. முதல்ல மேடம் மனசுல என்ன விஷயம் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ண பாருங்க. மாமா, டாக்டர் சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அம்மா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் மாமா. நீங்க வீட்டை விட்டு போக கூடாது, இங்கேயே இருக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்க மாமா. ஆனா அது வெளியில சொல்ல முடியாம மனசுலயே வச்சு தவிச்சிட்டு இருக்காங்க. அது எனக்கும் புரியுது பார்வதி. நீங்க கிளம்புறேன்னு சொன்னதை தாங்கிக்க முடியாம தான் அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நீங்க இங்க இருந்தா அம்மாவுக்கு எல்லாமே சரியாயிடும் மாமா. நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் பார்வதி. நான் இங்க இருக்கணுங்கிறதுனால தானே உன் காலையை உடைச்சிட்டு வந்திருக்க. நீ இப்படிதான் பேசுவ. இன்னொரு தடவை உங்களை பிரிய முடியாம தான் அம்மாவுக்கு. என்னாலதான் அம்மாக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு நானே வேதனையில இருக்கேன் பார்வதி. மறுபடியும் அதையே சொல்லாத, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க மாமா. அம்மாவோட மனக்கவலைக்கு மறந்து நீங்க மட்டும்தான் மாமா. நீங்க இங்க இருந்தா அம்மாவுக்கு எல்லாமே சரியாயிடும். எல்லாம் சரியாகாது பார்வதி. என்ன மாமா சொல்றீங்க? நீ என்னையும் அம்மாவை பத்தி யோசிக்கிறே தவிர உன்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்டேங்கிறே பார்வதி. நான் இங்க இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உனக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம், மரியாதை இதெல்லாம் உனக்கு கிடைக்குமான்னு எனக்கு கேள்விக்குறியா இருக்கு பார்வதி. நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க மாமா. எனக்கு நீங்களும் அம்மாவும் தான் முக்கியம். அதனால அம்மா மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சதும் நீங்க இங்கேயே இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லுங்க மாமா. உனக்கான அங்கீகாரமும் மரியாதையும் உனக்கு கிடைக்காம நான் இங்க இருந்தா அது அம்மாக்காக நான் உன்னை விட்டு விலகி இருக்கிற மாதிரி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்காது மாமா. நான் சொல்றத கேளுங்க. அம்மா கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் நான் உங்க பக்கத்திலேயே இருக்கேன், வீட்டை விட்டு போகலன்னு சொல்லிடுங்க. இங்க பாருங்க மாமா, நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அம்மா கண்ணு முழிச்சதும் நீங்க போய் இங்கேயே இருக்கேன்னு சொல்றீங்க. சரியா? அப்பா கால் பண்றாரு. பேசுங்க. ஹலோப்பா, அம்மாக்கு எப்படி இருக்கு? கண்ணு முடிச்சிட்டாங்களா? கண்ணு முடிச்சிட்டாங்க. அதே சீக்கிரமா வா. அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்களா? தோ வரேன்ப்பா. வா பார்வதி. நான் இங்கதான் இருக்க போறேன். என்னது? உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோமா? என்னது? ஐயோ, இனிமே நான் மயக்கம் போட்டு விழ போறேன். முடிஞ்சது. ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க ஒரேடியா போய் தொலைவாங்கன்னு பார்த்தா இங்கே இருக்க போறானாமே. தலையெழுத்து தலையெழுத்து 2 பேரும் சேர்ந்து ஆட்டம் போட போறாங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதோ? அதே
அம்மா கொடு. ஜூஸ் குடிங்கம்மா. யோ, யார் யா நீ? பார்த்த பிச்சைக்கார மாதிரி இருக்க. திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ வந்து உட்கார்ற மாதிரி நடுக்குடத்துல வந்து உட்கார்ந்திருக்க. இது யார் உட்கார சோஃபான்னு தெரியுமா உனக்கு? ஆ? என்ன சிரிக்கிற? முதல்ல எழுந்திருச்சு வெளியே போ. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்திருப்ப? போ வெளியே. பார்வதிய பாத்துட்டு போலான்னு வந்தம்மா. பார்வதிய பாக்கணுமா? சரிதான். அவ ஒரு சமையல்காரி. உன்னை பார்த்த நல்ல பழுத்த பிச்சைக்கார மாதிரி இருக்க. 2 பேருக்கும் நல்ல காம்பினேஷன் தான். அது இருக்கட்டும். நீ அவளை பார்க்க வந்தா அதுக்கு நீ எங்க வீட்டு சோஃபால வந்து உட்காந்துப்பியா? ஆமா, அவளுக்கு நீ என்ன வேணும்? நீ முதல்ல எழுந்துரு, வெளியே போ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது வேறயா? என்ன? என் அப்பா சிவனும் ஒரு பிச்சைக்காரன் தான். ரொம்ப முக்கியம். உன் அப்பா பிச்சைக்காரனா இருந்தா எனக்கு என்ன, லட்சக்காரனா இருந்தா எனக்கு என்ன? ஆமா, நீ பார்வதிக்கு என்ன வேணும்? தெரிஞ்சவனா இல்ல சொந்தக்காரனா? சொந்தக்காரன். சொந்தக்காரனா? தூரத்து சொந்தமா? நெருங்கிய சொந்தம். என்ன வேணா எழுந்துட்டு போ. அதுக்குன்னு நீ எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க வீட்டு சோஃபாலயே உட்காருவியா? முதல்ல எழுந்துச்சு வெளியே போயா. இவன் எதுக்கு என்ன பக்கத்துல கூப்பிடுறான்? தூரத்துல நிக்கும் போதே இவன் போட்டிருக்க ட்ரெஸ் நாத்தம் அடிக்குது. பக்கத்துல போனா நான் மயக்கம் போட்டு விழுந்துருவனே. பக்கத்துல வா. அதிகாரமா கூப்பிடுற? உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். வரேன் இரு. என்ன ரகசியம்? அதோ தெரியுதே. அந்த கடிகாரத்துக்கு பின்னாடி போய் பாரு. அந்த கடிகாரத்துக்கு பின்னாடி நான் எதுக்கு போய் பார்க்கணும்? என்ன விளையாடுறிய நீ? அதுவே ரொம்ப நாளா ஓடாம இருந்து தானே ஓட ஆரம்பிச்சிருக்கு. அங்க போய் பாரு, இங்க போய் பாரு. நீ முதல்ல எழுந்து வெளியே போ. நான் சொல்றேன்ல, போய் பாரு, அப்புறம் தெரியும். நீ என்ன நீ அதிகாரம் பண்ற? போய் பாரு. பாத்துட்டு வந்து வச்சுக்கிறவன. இந்த கடிகாரத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? அங்க பாரு, இங்க பாருன்னு. நான் வாழ வந்த நாள்ல இருந்து இங்கேயே தான் இருக்கு. புதுசா இது பின்னாடி ரகசியம் இருக்கு, அது இருக்குன்னு. இந்த பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள உட்கார்றதுக்கு என்ன திசை திருப்பி விட்டுருக்கான். பார்த்துட்டு வந்து உன்னை பாத்துக்க. இதை வேற தூக்கணுமா? எழுதிருக்கு, ஆதிக்கடவுள் பரம்பர வாழ். இதுல என்ன எழுதிருக்கு? ஐயா, இங்க எதுக்குயா வந்தீங்க? அகிலாண்டேஸ்வரிய பார்க்கணும். அம்மா இப்ப வீட்டுல இல்ல, நீங்க வாங்க.
வாங்கய்யா சொல்றேன். அப்பா, என்னம்மா? யாருப்பா அவரு? அது எனக்கு தெரிஞ்சவர் தாம்மா. நான் பேசிட்டு வரேன். நீ போய் ரெஸ்ட் எடுமா. ம், சரி. சரி. என்ன மன்னிச்சிடுங்கய்யா. உன்னை நான் நம்புறேன். பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில தான் நான் இருப்பேன். ஒரு வாரத்துக்குள்ள நான் அகிலாண்டேஸ்வரிய பார்க்கணும். அப்படி இல்ல திரும்பவும் நான் வீட்டுக்கு வருவேன். என்ன ஜாதி, வேற ஏதாவது ப்ரோக்ராம் போட்டிருக்கியா? ஆமாம்மா. ம். பார்வதி ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம். 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. ஓ, மாமா, அப்பாயின்மெண்ட் காலையில 10 மணிக்கு இல்ல, நைட்டு 10 மணிக்கு. மறந்துட்டீங்களா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல ஆதி. பார்வதியும் கூட கூட்டிட்டு போலாம். ஆபீஸ்க்கு போற வழியில ஹாஸ்பிடல் போயிட்டு போலாம். ம், போதுமா? சரி ஆதி, நான் வெயிட் பண்றேன். ரெடி ஆயிட்டு வாங்க. ம். போலாமாமா? ரெடியா? ம். போலாமா? போலாமா? பார்த்து வா. அம்மா வாங்கம்மா, உட்காருங்கம்மா. சுந்தரம், அம்மா. ஆதி பார்வதி வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் வண்டி எடுக்கலாம். சரிங்கம்மா.
மாமா நீங்க அம்மா பக்கத்துல உட்காந்துக்கோங்க, நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன். நீ எதுக்கு சொல்றேன்னு புரியுது பார்வதி. அம்மா கூட நான் உட்காந்துக்கிறேன், நீ முன்னாடி போய் உட்காரு. என்னாச்சுமா? ஆ, இல்ல சுந்தரம், எனக்கு பின்னாடி சீட்டை விட ஃப்ரண்ட் சீட் தான் கம்ஃபர்டபுள். நீங்க உட்காருங்க. மாமா என்ன மாமா இது? அம்மா தான் சீட் மாதிரி முன்னாடி உட்காந்துட்டாங்கல்ல, நீ வந்து உட்காரு. வா ஐயோ வேண்டாம் மாமா, நல்லா இருக்காது. வா வா உட்காரு. வா வேண்டாம் மாமா. வா உட்காரு. சுந்தரம் அம்மா வா, சீக்கிரமா வண்டி எடு, டைம் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. கண்டிப்பா. ஆ, ஆதி மா மீட்டிங் அர்ஜென்ட்டா ஸ்டார்ட் பண்ணனும். கிளைண்ட்ஸ் எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு பண்ணலாம், நீயும் நானும் போர்ட் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணலாம். ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டோமே. சுந்தரம் பார்வதியை செக் பண்ணி கூட்டிட்டு போட்டோம். பரவாயில்லையா? போங்க மாமா, பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். மாமா போங்க. மா ஆ, ஓகேம்மா, நம்ம மீட்டிங் போலாம். ஓகே. டாக்டர், டாக்டர் வலிக்குது டாக்டர், மெதுவா. டாக்டர் ப்ளீஸ் வேண்டாம். டாக்டர் மெதுவா. கத்தாத இரு. இரு இரு இரு, கொஞ்சம் இரு இரு, அமைதியா இரு. நான் உன்னை நன்னா ரெஸ்ட்னா எடுக்க சொல்லியிருந்தேன். ஆனா நீ வீட்ல ரெஸ்டே எடுக்கல போல இருக்கே. பாரு, இன்ஜுரி ரொம்ப அதிகமாயிருக்கு. இல்ல டாக்டர், நான் வீட்ல நல்லா தான் ரெஸ்ட் எடுத்தேன். ரெஸ்ட் எடுத்திருந்தா ஓரளவுக்கு சரியா இருக்கணுமே. ஒரு இடத்துல உட்காராம அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடி வேலை பார்த்திருக்க. அதான் இப்ப இன்ஜுரி அதிகமாயிடுது. ஏய், முதல்ல உன் மாமியாரோட நம்பரை கொடு, நான் போன் பண்ணி சத்தம் போடுறேன். குடு, அப்பதான் அவ உன்னை ரெஸ்ட் எடுக்க விடுவா. சொல்லு 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 சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் டாக்டர், அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்களா என்ன வேலை செய்ய சொல்லவே இல்ல. மாமியார் போன் நம்பரை நீ குடுக்கல, அப்பவே தெரியறது நீ எவ்வளவு பயப்படுறன்னு. அவ அவ்வளவு நல்லவ இல்லன்னு தெரியறது. டாக்டர் என்ன? இவங்க மாமியார் வேற யாரும் இல்ல,
ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மேடம். எஸ் டாக்டர். ஓ, அகிலா மேடம் மாட்டு பொண்ணா நீ? இது ஏன் நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட மாட்டு பொண்ணா? கண்டிப்பா நீயும் ஆதிக்கடவுர் மாதிரி ஒரு பெரிய பரம்பரையில தான் வந்திருக்கணும். ஆமா, எந்த பரம்பரை? இந்த சிங்கப்பட்டி ஜமீனா, இல்ல புதுக்கோட்டை ஜமீனா, இல்ல நாட்டுக்கோட்டை ஜமீனா? சொல்லு 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 சொல்லு, கேட்கணும்னு ஆசையா இருக்கு. அந்த மாதிரி பாரம்பரியம்லாம் எனக்கு இல்ல டாக்டர். எங்க அப்பா அந்த வீட்ல கார் டிரைவரா இருக்காரு. நானும் அந்த வீட்ல சமையல்காரியா வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஓ, அப்ப லவ் மேரேஜா? அகிலா மேடம் உங்க காதலை அக்செப்ட் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாலோ? இல்ல. அப்போ நீயும் அகிலா மேடம் பையனும் வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டேளா? என் கால்ல இன்ஜுரி அதிகமா இருக்குன்னா அதை சரி பண்றதுக்கு மருந்து கொடுங்க, அது போதும். கோவப்படாத பார்வதி. இங்க பாரு, மருந்தால மட்டும் இதை சரி பண்ண முடியாது. நன்னா ரெஸ்ட் எடுக்கணும். அதனாலதான் கேக்குறேன். உன் மாமியார் உன்னை நன்னா வச்சுட்டு இருக்காளா இல்ல கொடுமைப்படுத்துறாளான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கே. நான் பாருங்க டாக்டர், இனி என் மாமியார பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கன்னா அப்புறம் நான் டாக்டர்னு கூட பார்க்க மாட்டேன். என்ன பார்வதி, உன் மாமியார் அகிலா மேடம் மாதிரி கோவப்பட்டுட்டே இருக்க? ஆமா, அப்படிதான் கோவப்படுவேன். ஏன் மாமியார பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். எனக்கு அம்மா கிடையாது, எனக்கு அவங்க தான் அம்மா. அவங்க என்னைக்குமே என்ன கீழ இருந்து வந்த பொண்ணுன்னு நினைச்சதே கிடையாது. அகிலா இடத்துல வேற யார் இருந்தாலும் என்னை இவ்ளோ நல்லா பாத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அவ்ளோ ஏன், இப்ப கூட அவங்க தான் இந்த கார்ல கொண்டு வந்து விட்டுட்டு போனாங்க. பேஷ் பேஷ், ரொம்ப நன்னா இருக்கே. நீ உன் மாமியார விட்டு கொடுக்காம ரொம்ப நன்னா தாண்டிமா பேசுற. ஆனா அடிப்பட்டவள நன்னாவே பாத்துக்க தெரியலையே. என் கால் சரியாக நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க நீங்க. போய் அங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வெயிட் பண்ணு, கூப்பிடுறேன் போ. சரி. இந்த பிரசன்டேஷனை நீ பண்ணா கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு எனக்கு தெரியும். இதுக்காக தான் உன்னை ஆபீஸ் கூட்டிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கிளையண்ட் வராங்க. இந்த பிரசன்டேஷனை நீ தான் பண்ணணும் ஆதி. என்னம்மா திடீர்னு பிரசன்டேஷன் பண்ண சொல்றீங்க? நேத்தே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் நைட்டே ரெடியா இருப்பேனே. இந்த பிரசன்டேஷனை எதுக்கு பண்ணணும் தடை வந்துட்டே இருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்போ நிலைமை அப்படி இல்லல்ல. இன்னைக்கு என் பக்கத்துல நீ இருக்க, என் ஆதி பக்கத்துல இருக்கும்போது எதையும் பாத்துக்கலான்னு ஒரு தைரியம் தான். இந்த பிரசன்டேஷனை கண்டிப்பா நீ பண்ணா சக்சஸ் ஆகும். உன்னால மட்டும்தான் முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாமா, கண்டிப்பா சரியா வரும். உங்க நம்பிக்கை நான் காப்பாத்துறேன். அம்மா ஃபைல கொடுங்க, நான் I'll get ready. All the best, Adi. Thank you, ma. உட்காருங்க, உட்காரு. சரி அருண், அந்த ஃபைல் எடுத்து கொடு. ப்ரோ, அதான் நீ வரதுக்கு முன்னாடி பிரசன்டேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்.
நீ கேட்ட எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு ப்ரோ. யா, லெட் மீ செக். ஆதி சார் பிரசன்டேஷன் பண்ண போறாரு. இந்த தடவை பிரசன்டேஷன் கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும். கண்டிப்பா, நோ டவுட், வெற்றி ஆதி சருக்கு தான். சொல்லுங்க டாக்டர். நான் இப்ப உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, பார்வதி உங்க மாட்டு பொண்ணு என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் கேட்டப்ப கூட அவ சொல்ல தயக்கம் காட்டுனா. உங்க மாட்டு பொண்ணு காட்டின தயக்கம் உங்க 2 பேருக்கும் நடுவுல இடைவெளி இருக்குமோன்னு தோன்றது. நீங்க அந்த இடைவெளியை கொஞ்சம் குறைக்க பாருங்களேன். நான் இப்ப உங்களுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா, பார்வதி உங்க மாட்டு பொண்ணு என்கிட்ட சொல்லவே இல்ல. நான் கேட்டப்ப கூட அவ சொல்ல தயக்கம் காட்டுனா. அப்புறம் இங்க நர்ஸ் இருக்காளே, அவ சொல்லிதான் எல்லாமே நான் தெரிஞ்சுட்டேன். உங்க மாட்டு பொண்ணு காட்டின தயக்கம் உங்க 2 பேருக்கும் நடுவுல இடைவெளி இருக்குமோன்னு தோன்றது. நீங்க அந்த இடைவெளியை கொஞ்சம் குறைக்க பாருங்களேன். எந்த தயக்கமும் இல்லாம பார்வதி உங்களோட மாட்டு பொண்ணுன்னு பார்வதி சொல்லணும். அப்பதான் உங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு நெருக்கமே இருக்கும். ஏதோ என் மனசுல தோணுனதை நான் சொன்னேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அகிலா. மாட்டு பொண்ணு நல்லவளா இருக்காளேன்னு சொன்னேன். சரிங்க கிரிஜா. எனக்கு பேஷன்ஸ் அதிகமா, நான் ரொம்ப பிஸி. போனை கட் பண்ணிடவா? நெக்ஸ்ட். ஆதி. மா, மா. ஆதி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போ. என்னாச்சுமா? இல்ல ஒண்ணும் இல்ல, நீ பார்வதிய பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. மா, பார்வதிக்கு பெருசா அடிபடலமா, சின்ன காயம்தான். பார்வதி தனியா கூட இல்ல, அவங்க அப்பா கூட இருக்காரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆதி. டாக்டர் கால் பண்ணாரா? என்னமா சொன்னாங்க? பார்வதிக்கு ஏதாவது சீரியஸா? அதனால தான் ஹாஸ்பிட்டல் போக சொல்றீங்களா? ஏய், ஒண்ணுமே இல்ல. டாக்டர் என் ஃப்ரெண்டு தான். நம்ம பார்வதிக்கு கொடுக்க வேண்டிய கேரை சரியா கொடுக்கலன்னு ஃபீல் பண்றாங்க. கால்ல என்னமோ பாவம் அந்த இன்ஜுரி அதிகமா இருக்காமே. நீ ஒண்ணு பண்ணு, உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னன்னு பாரு. போ. சரிம்மா. அருண், பாத்துக்கோடா. சரி ப்ரோ. ஹலோ மாமா. எங்க இருக்க பார்வதி? செக்கப் போயிட்டு இருக்கு மாமா. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். சொல்லுங்க. இல்ல, டாக்டர் அம்மா கால் பண்ணி உன் கால்ல இன்ஜுரியா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. என்னாச்சு பார்வதி? இந்த டாக்டர் இதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குறாங்க. ஹலோ மாமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு திரும்பி போய் பிரசன்டேஷனை பாருங்க. அதுதான் முக்கியம். என்ன நான் பாத்துக்கிறேன் மாமா. நான் அம்மா கிட்ட இததான் சொன்னேன் பார்வதி. பார்வதி அவளை பாத்துப்பா, நான் பிரசன்டேஷன் பண்றேன்னு. ஆனா அம்மா தான் கட்டாயப்படுத்தி என்ன ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லி அமுச்சு வச்சிட்டாங்க. இப்ப அங்கதான் வந்துட்டு இருக்கேன் பார்வதி, நீ அங்கே இரு. எனக்கு ஒண்ணுமே இல்ல மாமா.
நீங்க முதல்ல போய் பிரசன்டேஷன் பண்ணுங்க, அதான் இப்ப முக்கியம். எனக்கு நீயும் முக்கியம் பார்வதி. நான் ஹாஸ்பிடல் பக்கத்துல வந்துட்டேன், இதோ கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நீ அங்கே மாமா நான் சொன்னா கேட்க மாட்டேங்க. ஐயோ டாக்டர். ஏய் ஏய் ஏய், டேம் இட், இப்ப எதுக்கு உயிர் போற மாதிரி கத்திட்டு இருக்க? அங்க பாருங்க டாக்டர். பார்வதி, இதெல்லாம் ரொம்ப அதிகம். முதல்ல அந்த ராட கீழே போடு. எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துப்போமே. முடியாது. என்னத்த பேசி தீக்கிறது? அகிலாமா கிட்ட போன்ல நீங்க ஏதோ சொல்லிருக்கீங்க, அதனால்தான் அம்மா உடனே ஆபீஸ்ல இருந்து மாமாவை இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. மாமா என்ன பாக்குறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காரு. ஐயோ ஐயோ, உன் ஆத்துக்காரர் உன்னை பார்க்க வர்றது நல்ல விஷயம் தானே. அதுக்கு என்னத்துக்கு இப்படி டென்ஷன் ஆகி என்னையும் பயமுறுத்துற? பேசாதீங்க. நோட்டு மொட்டையில நச்சுன்னு போட்டுருவேன். ஐயோ பாரு, இந்த பாரு, அவசரப்பட்டு அந்த மாதிரி நீ எதுவும் பண்ணிடாத. ஆபீஸ்ல முக்கியமான பிரசன்டேஷனை விட்டுட்டு மாமா என்ன பாக்குறதுக்கு வந்துட்டு இருக்காரு. எல்லாம் உங்களால் தான். பார்வதி பார்வதி, இங்க பாரு, நான் சொல்றது கேளு. ஐயோ, நான் அப்படி ஒளறி தள்ளுறேன் பாரு. நான் உன் மாமியார் கிட்ட எதுவுமே தப்பாவே சொல்லல. உன்னை பத்தி ரொம்ப ரொம்ப ஐயா தான் சொன்னேன். இப்படி எல்லாம் சொல்லி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நீங்க என்ன பத்தி நல்ல விதமா எடுத்து சொல்றது? என்ன பத்தி அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்களால மாமாவால பிரசன்டேஷன் பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கு இப்ப என்ன பதில் சொல்ல போறீங்க? சரி வாங்க பாப்போம். பாருங்க, இன்னைக்கு உங்கள ஐயோ பார்வதி, பார்வதி என்ன பண்ணிட்டு இருக்க? விடுமா விடுமா, விடுங்க. என்ன விடு நீ முதல்ல. மாமா விடுங்க, வாங்க சொன்னா கேளு நீ. ஐயோ முதல்ல விடு. மாமா விடுங்க, நீங்க தள்ளுங்க. நீங்க பிரசன்டேஷன் பண்ண முடியாதது காரணமே இந்த டாக்டர் தான். தள்ளுங்க. விடுங்க மாமா, விடுங்க, தள்ளுங்க. சொன்னா கேளுங்க மாமா, விடுங்க மாமா. சொன்னா கேளு. வேண்டாமா, விடுமா. அப்பா நீங்க விடுமா, விடுங்கப்பா. முதல்ல நீ கையை எடு. விடு விடு விடுமா. சாரி டாக்டர். நீ ஒரு லூசு டாக்டர், லூசு. லூசா? நீ லூசு, லூசு. என்ன பண்ணிட்டு தெரியுதா போங்கப்பா. பார்வதி? சாரி டாக்டர். பரவாயில்ல. என்ன மாமா அது லூசு டாக்டர்னு சொல்லிட்டு நீங்க சாரி கேட்டுட்டீங்க. ஒண்ணும் பேசக்கூடாது. கூட்டிட்டு போங்க சார். சாரி போங்க டாக்டர். போங்க. வா முதல்ல வா நீ. மாமா ஏய் என்ன விடுங்க. அட, என்ன விடுங்க மாமா. அந்த லூசு டாக்டரை இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துறேன். லூஸ் டாக்டர் நீயே சொல்ற. லூசு கூட சண்டை போட்டா உன்னி லூசுன்னு தானே சொல்லுவாங்க. பேசாம வா. என்ன விடுங்க மாமா. அந்த டாக்டர் இனிமே யாருக்கும் போன் பண்ண கூடாது. ஏய் இங்க வா. டென்ஷன் ஆகாத பார்வதி, கொஞ்சம் அமைதியா இரு. வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வேண்டாம், வீட்டுக்குள்ள வேணாம் மாமா. ஆபீஸ்க்கு போலாம். ஆபீஸ்க்கா? நீங்க போய் பிரசன்டேஷன் பண்ணுங்க மாமா. அம்மா தான் அருணை பாத்துக்க சொல்லி நான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கல்ல. அப்புறம் எப்படி நான் போய் பிரசன்டேஷன் பண்றது? வா நம்ம வீட்டுக்கு போலாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த டாக்டர் தான் மாமா. அம்மா நீங்க பிரசன்டேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்கல்ல, உங்களை ஆபீஸ் கூட்டிட்டு போனதே அதுக்காக தானே. அம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும் மாமா. வாங்க ஆபீஸ்க்கு போலாம். என்ன மாமா யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். சரி வா போலாம். வா பாத்து. மாப்ள, ஆ நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு போறேன். இல்ல மாமா, நீங்க உட்காருங்க, நான் ஓட்டுறேன். ஐயோ வேண்டாம் மாப்ள, நீங்க சாவியை கொடுங்க, நான் வண்டி ஓட்டுறேன். அட வாங்க மாமா. என்ன பயப்படுற? வெற்றிக்கு முதல் படியே தன்னம்பிக்கைதான். முதல்ல நீ ஒன்ன நம்பு. சரிம்மா. அருண் சார், ஆ. ஆதி சார் பிரசன்டேஷன் பண்ண போறாருன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். நான் கூட ப்ரோ பண்ண போறாருன்னு சந்தோஷமா தான் இருந்தேன். என்ன பண்றது கஜேந்திரன், பாப்போம். பாப்போம். வழியுது.
வா பார்வதி. மாமா நான் இங்கே இருக்கேன், நீங்க போங்க. சரி ஓகே போங்க மாமா. மா சார் கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்க சார். ஆதி எப்படி? ஹாஸ்பிட்டல் வேலைலாம் முடிஞ்சிச்சுமா. நீங்க நான் பிரசன்டேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, அதான் பார்வதி என்ன ஆபீஸ் கூட்டு வந்துட்டேன். ப்ரோ உட்காரு ப்ரோ. உட்கார் ஆதி. ஓகேமா. பார்வதி அம்மா உட்காரு. பரவாயில்லம்மா, நிக்கிறேன். சொல்றேன்ல, உட்காரு. ஹாய் ஆதி சார். ஹாய் மேடம். வித் ஸ்டார்ட். எஸ் ஆஃப் கோர்ஸ். யா. Fantastic, Adi sir. It's really amazing. Fabulous, brilliant. Well done, Adi. Thank you, ma. Bro, congrats, bro. Thanks, sir. அத்தை என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அத்தை. என்ன? என்னாச்சு? ப்ளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. இன்னைக்கு ஐயோ நீ முதல்ல கைய கொடு. கைய கூட ஆதி. எதுக்கு? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆதி. வர வர உன்னை நினைச்சா எனக்கு பெருமை தாங்க ஆதி. என்ன பாக்குற? இன்னைக்கு நீ ஆபீஸ்ல பிரசன்டேஷன் பின்னிட்டியாம எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. சந்தோஷம் தாங்க முடியல. ப்ளீஸ் அத்தை, அத்தை என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க அத்தை. இதே மாதிரி போன வாரம் குலாப் ஜாமுன் எடுத்து சாப்பிட்டுட்டேன் அத்தை. அதுக்கு முந்தின வாரம் ரசகுல்லா சாப்பிட்டேன் அத்தை. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. அத்தை அத்தை என்ன சொல் அத்தை, ப்ளீஸ் அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. அத்தை ஏய், எல்லாத்தையும் சாப்பிட்டேல்ல? ஆமா அத்தை. ஐயோ அக்கா 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 போகாதீங்க அக்கா. அக்கா நில்லுங்க. அக்கா போகாதீங்க, நில்லுங்க அக்கா. அக்கா அக்கா நில்லுங்க அக்கா. அக்கா 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 ஐயா அக்கா நில்லுங்க அக்கா. இங்க நில்லுங்க, போகாதீங்க, நில்லுங்க. என்னதான் உன் பிரச்சனை? அக்கா வேணாக்கா, படிக்க பக்கத்துல காலை வச்சா வழுக்கி விடுதுக்கா. ஏய் சும்மா தலை. ஐயோ அக்கா சொன்னா கேளுங்கக்கா. இல்ல எனக்கு உங்களை காப்பாத்தணும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. நானே இப்ப காலை வச்சு விழுந்து காட்டுறேன் பாருங்க. எல்லாம் உங்களுக்காக தான். ஐயோ அத்தை. ஏய் ஐயோ ஐயோ அத்தை. ஐயோ என்ன சித்தி, நீங்க பொறுமையா வந்திருக்கலாம்ல சித்தி. ஐயோ எனக்கு தூங்குடா ஒரே முதல்ல. சித்தியாச்சே. உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிறேன் பாரு இவன். புடிச்சு தூக்கி விடாரும். சரிம்மா சித்தி பாத்து. வாய் மூடிட்டு வாடா. பாத்தீங்களாக்கா, இதுக்காக தான் சொன்னேன் நானு. அப்பா கெமிக்கல்லாம் இங்க யார் கொண்டு வந்து ஊத்துனாங்க? மெதுவா
ஐயோ யார் இதெல்லாம் பண்ணது? ஐயோ துப்பறி ஆரம்பிச்சிட்டாளே. அக்கா விடுங்க அக்கா, ஏதோ ஒண்ணு, உங்களுக்கு எதுவும் ஆகலல்ல? அது வரைக்கும் சந்தோஷம். அக்கா பரவாயில்ல அக்கா, எனக்கு அடிபட்டதோட போச்சு. எனக்கு என்னாலும் என் உடம்பு தாங்கும். நீங்க நல்லா இருந்தா போதும். போங்க அக்கா, கீழே பார்த்து பத்திரமா போங்க. போங்கக்கா. எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்லு. பண்ண சொல்றேன், நீங்க போங்க அக்கா. ஆதி மா. பார்வதிய பார்த்து கூட்டிட்டு போ. சரிம்மா. மூட போது. வா. அப்பா அப்பா, ஐயோ ஆண்டவா. ஏய் பாத்து போங்கக்கா, பாத்து போங்கக்கா. அப்பா ஏதாவது பண்ணி வச்சிட வேண்டியது, அப்புறம் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்க போங்கக்கா, வேண்டியது. பாத்து போங்க. எல்லாம் உன்னால வருது. அம்மா நிக்க முடியலையே. போற இங்க பாரு உமா, எனக்கு இருக்கிறது ஒரே சித்தி, இந்த வீட்டோட சின்ன எஜமானி. பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ. போடா போடா, வாய மூடிட்டு போடா. டேக் கேர் சித்தி. ஏய் எல்லாம் தெரியும், போடா. அம்மா